ஈரான் ஜனாதிபதியினுடைய இலங்கை வருகை எதிர்வரும் 24ஆம் தேதி இடம்பெறவிருக்கிற நிலையில் இந்த எதிர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இதனை எவ்வாறு அரசாங்கம் எதிர்கொள்ளப் போகிறது என்பதை நாங்கள் பொறுமையோடு பார்க்கலாம். ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்துக்கு அமெரிக்கா, இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிற நிலையில் இம்மாதம் 24ஆம் தேதி ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உமா ஒயா திட்டத்தின் உத்தியோகபூர்வ திறப்பு விழாவுக்காக ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தர இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இதனை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி நாட்டுக்கு வருகை தருவது தொடர்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் உயர் அதிகாரிகள் அரசாங்கத்திடம் இந்த ஆட்சேபனையை தெரிவித்துள்ளதாக தெரிய வருகிறது. எவ்வாறாயினும் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் செய்வதற்கு முன்னதாக ஈரானிய பாதுகாப்பு படையின் அதிகாரிகள் குழு ஒன்று ஏற்கனவே இலங்கைக்கு வந்திருக்கிறது. ஈரான் ஜனாதிபதி வரும் விமானம் அம்பாந்தோட்டை மத்தள விமான நிலையத்திலும் தரையிறங்கி பலத்த பாதுகாப்புடன் உமாயோயா சென்று திறப்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு அன்றைய தினமே ஈரானுக்கு திரும்பிச் செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஈரான் ஜனாதிபதி இந்த விஜயம் தொடர்பில் இஸ்ரேலின் மொசாட் புலனாய்வு பிரிவினரும் அமெரிக்காவின் உளவுத்துறையினரும் உன்னிப்பாக அவதானம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்ற தகவலாக இது அமைகிறது. எனவே உமாவியா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்களிடம் கையளிக்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி வருகை தருவது தொடர்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் உயர் அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக உயர்மட்ட வட்டாரங்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றன. வெளிவிவகார அமைச்சுக்கு நேற்று முன்தினம் இது தொடர்பிலான விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 17ஆம் தேதி மற்றும் கடந்த செவ்வாய்க்கிழமையும் வந்த அமெரிக்க தூதரக அதிகாரிகள் குழு ஒன்று இந்த எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கான வருகை முன்னிட்டு அவரது பாதுகாப்பு குறித்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ஈரான் பாதுகாப்பு படையின் சிரேஷ்ட அதிகாரிகள் அவர்களும் நேற்றைய தினம் இலங்கைக்கு வந்திருந்திருக்கிறார்கள். ஈரான் ஜனாதிபதி மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் உமாயுயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட நிகழ்வுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அன்றைய தினமே மீண்டும் நாட்டை விட்டு வெளியேறவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் ஜனநாயகம் கமல் குணரத்ன தலைமையில் நேற்று முன்தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதனுடன் மத்தள விமான நிலையத்திற்கான முன்கூட்டிய பாதுகாப்பு திட்டங்களை மேற்கொள்வதற்காக பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகள் குழு ஒன்று மத்தள விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறது. மேலும் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை வருகை முன்னிட்டு அமெரிக்க, இஸ்ரேல் உளவு அமைப்புகள் உஷாராக இருப்பதாக வெளியாக இருக்கிற தகவல் ஒரு பக்கம் இருக்க, ஈரான் ஜனாதிபதி வருகை முன்னிட்டு பாதுகாப்புக்காக நாட்டின் அனைத்து உளவு பிரிவுகளும் இணைந்திருக்கும் எனவும் ராணுவ கமாண்டோ பிரிவின் பிரபுக்கள் பாதுகாப்புக்கு பொறுப்பாக கடமையாற்றுவதாகவும் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். 2023 செப்டம்பரில் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய நாடுகள் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த போது உமா ஓயா அபிவிருத்தி திட்டம் குறித்து ஈரான் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். இதன் போது ஈரான் ஜனாதிபதி நாட்டுக்கு வருகை தர விருப்பம் தெரிவித்திருந்தார். அங்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பை ஏற்று இத்திட்டத்தை மக்களின் பாவனைக்கு கையளிக்க வருவதாக ஈரான் ஜனாதிபதி கடந்த ஜனவரி மாதம் இந்த வருகை தொடர்பில் தெரிவித்திருந்தார். இதன்படி எதிர்வரும் 24ஆம் தேதி உமாவியா அபிவிருத்தி திட்ட திறப்பு விழா நிகழ்வில் ஈரான் ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு வருகை தரவுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வாறாயினும் இந்த விஜயம் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு விசேடமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சின் ஊடக பிரிவு தெரிவிக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் உமாவியா அபிவிருத்தி திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்போது ஈரான் ஜனாதிபதியாக இருந்த அகமது நஜாதியும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கோட்டாபய ராஜபக்சின் ஆட்சியின் போது இடம்பெற்ற அறகலைய போராட்டத்தின் போதும் பொருளாதார வீழ்ச்சியின் போதும் ஈரான் இலங்கைக்கு எரிபொருளை வழங்கியதோடு அதற்கு ஈடாக இலங்கை அரசாங்கம் ஈரானுக்கு தேயிலையை ஏற்றுமதி செய்திருந்தது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் மாநாட்டில் ஈரான் ஜனாதிபதி சந்தித்த போது பொருளாதார நெருக்கடியின் போது ஈரானின் ஆதரவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் என்பதையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம்.